வணக்கம் நண்பர்களே. புதிதாக மாந்திரீகம் பழகிறவங்க சகல தெய்வத்தையும் சகல தேவதைகளையும் எப்படி வசியம் பண்ணி குறி சொல்கிறது, இதுக்கு நான் வழிமுறை சொல்கிறேன். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, ஐயா நான் நிறைய தீட்சை எடுத்துட்டேன், நான் எது செஞ்சாலும் வெற்றியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாந்திரீகம் பழகணும்னு ஆசைப்படுறவங்க நல்ல குருவை தேர்ந்தெடுங்க. ஏன்னா நல்ல குருவோட வழிகாட்டில் போனால் தான் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரி வெற்றியாகும். இரண்டாவது நீங்கள் கட்டின மனைவியை தவிர வேறு எந்த பொண்ணையும் நீங்கள் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. அப்படி செய்தால் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி உங்களுக்கு வெற்றி ஆகாது. கட்டின மனைவியை தவிர வேறு எந்த பொண்ணையும் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்காதீங்க. இப்போ குருக்கிட்ட தீட்சை வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் தனி அறையில் அமர்ந்து பூஜை பண்ணுங்கள். நீங்களே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு பூஜை பண்ணுங்கள். காலை மாலை 2 வேளையும் பூஜை பண்ணுங்கள். 2 வேளையும் குளிச்சுட்டு தான் பூஜை பண்ணணும். 21 நாளோ அல்லது 48 நாளோ குருநார் எத்தனை நாள் சொல்கிறாரோ அத்தனை நாள் பூஜை பண்ணுங்கள். அந்த பூஜை முடியுதுனியுமே நீங்கள் கறி மது மாமிசம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு தீட்டு தடங்குமே நீங்கள் போகக்கூடாது. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டால் எப்படி சுத்தபத்தமாக இருப்போமோ அது போல் நீங்கள் இருக்கணும். இப்படி நீங்கள் பூஜை பண்ணி சித்தியாயிருச்சுன்னா நீங்கள் குறி சொல்லலாம், அஷ்டகர்மம் என்ன வேணாலும் செய்யலாம். நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி உங்களுக்கு வெற்றியாகும். ஆனால் எப்பொழுதுமே சரி அடுத்தவர் மனைவி மீதோ வேறு ஏதோ ஒரு பொண்ணுவோ நீங்கள் தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மாந்திரிகம் அன்றைக்கே பழிக்காமல் போயிடும். இதை மட்டும் எப்பொழுதுமே சரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது போல் நிறைய பேர் மாந்திரிகம் செய்ய முடியாதே போயிட்டாங்க. ஏன்னா பெண்கள் மீது நம்ம ஆசைப்படக்கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நன்றிங்க.